ஹாய், ஓப்போ A58 ஹார்ட் ரீசெட்டு. பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு வால்யூம் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே சேம் டைம் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரெக்கவர் மோடு போயிடும். ரெக்கவர் மோடு போனதுக்கப்புறம் 2 விரலுமே எடுத்துருங்க. ரெக்கவர் மோடு இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. வால்யூம் டவுன் பட்டனும் பவர் பட்டனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெக்கவர் மோடு வந்துடும். ரெக்கவர் மோடு வந்து இப்போ கீழே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வால்யூம் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் சூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேட்டா அது சூஸ் பண்ணுங்கள். ஃபார்மேட் டேட்டா சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த கோட் நம்பர் அடிக்க சொல்லும். 7980 கொடுத்துட்டு ஃபார்மேட் டேட்டா கொடுங்க. ஃபார்மேட் டேட்டா கொடுத்திங்கன்னா ஃபார்மேட் ஆகிட்டுருக்கு. கீழே ஆகிட்டுருக்கு. ஃபார்மேட் டேட்டா ஆகிட்டுருக்கு. ஓகே, ஃபார்மேட் டேட்டா ஆகிடுச்சு. ஓகே கொடுத்தோடனே மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகும். மொபைல் ரீஸ்டார்ட் ஆகும். அவ்வளோ மொபைல் ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஆகிட்டுருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ செகண்ட் லோக் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் உள்ளார போய்டும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளார போனீங்கன்னா செட்டப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்து வைஃபை கனெக்ட் பண்ண சொல்லணும். வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளார போனீங்கன்னா எஃப்ஆர்பி இல்லைனா உள்ளார போய்டும். எஃப்ஆர்பி இருந்துச்சுன்னா எஃப்ஆர்பி கேட்டு நிற்கும். அதுக்கப்புறம் எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணணும். எஃப்ஆர்பி ஆன்லைனில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இல்லைனா நம்ம பைபாஸ் பண்ணலாம். பைபாஸ் பண்ணால் டைம் எடுக்கும். ஆன்லைனில் பண்ணிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் ஒர்க்கே முடிஞ்சிடும். வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டேன். பார்க்கலாம் இதில் எஃப்ஆர்பி இருக்கா இல்லையான்ட்டு. மேலே லாக் சிம்பல் காட்டல. பட் லாக் சிம்பல் காட்டலைனாலும் எஃப்ஆர்பியில் ஒரு சில மாடல்லாம் வந்து நிற்கும். எஃப்ஆர்பியில் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து இப்போ ஆன்லைன் மூலமா எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணணும். ஓகே, பாய்.